வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். நெக் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் நெக் மாதிரி இருக்கும். அந்த டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்களன்னா நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நெக்கோட அகலமோ நெக்கோட லென்த்தும் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணி விடலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக ஒரு பாட் நெக் மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாட் நெக் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அது நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோட சேர்த்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நெக்கு வந்து நம்ம தனியாக தச்சு திருப்ப வேண்டாம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்கு இடுப்புக்கு வந்து பார்டர் கிடையாது. அதனால் நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்காக கிளாத்து விட்டுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒன் சைட் பார்டர் மட்டும்தான் இதுக்கு. ஒன் சைட் பார்டர் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த பேக்குக்கு வந்து பார்டர் இல்லாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் வந்து கிளாத் நான் கட் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு கிராஸ் பீஸும் அதே மாதிரி வந்து நம்ம நெக்குக்கு டிசைனுக்கும் சேர்த்த மாதிரி வந்து நான் சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாரீ வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம சாரீ கிளாத் வந்து கட் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறதுனால நான் வந்து சாரீ கிளாத்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு சாரீ கிளாத் வேண்டான்னா நீங்கள் வந்து சில்க் மெட்டீரியல் கிளாத் வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி வந்து டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ப்ளவுஸும் ப்ளைனாக தான் இருக்குது. நம்ம டிசைன் பண்ணுற கிளாத்தும் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. கலரும் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி ரொம்ப நல்ல கலராக இருக்குது. இதுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து தைக்கிறோம். ஆனால் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நெக்குக்கு வந்து நம்ம அது பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம எந்த விதமான லேஸ் எல்லாம் வைக்காமல் வெறும் கிளாத் மட்டுமே கொடுத்துட்டு ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2.5 இன்ச் அளவுக்கு ஒரு அகலம் வர மாதிரி வந்து கிளாத் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் நீடில் கம்பி வச்சுருக்கேன் திருப்புறதுக்காக. அந்த நீடில் கம்பி வச்சுட்டு திருப்பிட்டு நம்ம இப்போ ஜாயிண்ட் போட்டோம் பாருங்கள், அது வந்து கீழே வர மாதிரி, அதாவது கீழே அடி சைடு போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஒரு ஃப்ளீட்டாக வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னும் கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கிட்ட இந்த அளவுக்கு வைக்கும்போது அந்த ஃப்ளவர் அந்த டிசைன் வரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த நெக்குக்கு தேவையான அளவுக்கு ஃபுல் லென்த்தும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நெக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த ஃப்ளீட் பிடிச்சிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பைப்பிங் வச்சு நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல் அந்த நெக்கோட ஷேப் நம்ம எந்த மாதிரி வச்சு தைச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கிளாத்தும் கொடுத்துட்டு நம்ம தச்சு எடுத்துக்கிறோம். இப்போ மேலே வரும்போது ஈவனாக வரணுன்றதுக்காக ஒரு ஃப்ளீட்டை வந்து நான் பிரித்து விட்டுட்டு அந்த ஷோல்டர் கிட்ட வரும்போது கரெக்டாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து அந்த நெக்கு ஃபுல்லாக வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ளீட்டு நம்ம தச்சிருக்கிறது வந்து ஒரு குட்டி சைஸ், பார்க்க வந்து ரொம்ப
சின்னதாக நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் குட்டி சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளீட் 2 ஃப்ளீட் வருது பாருங்கள். அந்த ஃப்ளீட்டுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு இந்த 2 சைடு ஆப்போசிட் சைடில் இருக்க 2 கிளாத்துமே வந்து நம்ம அந்த ஹெம்மிங் ஊசியில் வந்து டைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பீட்ஸ் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து அந்த முக்கோண ஷேப் மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளீட் தைக்கும் போது வருது பாருங்கள். அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளவர் நெக் மாதிரி வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு எப்படி தைக்கிறோம் அப்படின்னு புரியும். இது வந்து நம்ம தைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மணியெல்லாம் வைக்கும்போது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து பொறுமையாக பார்த்து நிதானமாக தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து நான் மணி வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ எல்லாத்துக்குமே வந்து நான் மணி கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ இந்த நெக்கும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட்டும் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து பேக் டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ இது 2 சைடுமே வந்து இந்த பேக் டாட் பிடிச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இந்த பேக்கும் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த பீட்ஸ் வந்து அந்த சென்டரில் இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக வந்து அந்த டாட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப அழகாக தெரியுது. அந்த நெக்கும் வந்து பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிடும். நீங்களும் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.